ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி ஸ்பெஷலான ராசி பலன்கள், நமக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்கு அப்படின்ற ராசி பலன்களை இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும் தனித்துவமாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பலன்களையும் பெறும்படி கேட்டுக்கொண்டு, நமது சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் நண்பர்களே. எனவே அனைவரையும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு, ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது முழமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் மார்ச் மாதம் 2ஆம் தேதி 2024 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 19ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் 8 குடையர் உச்சமடைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசியிலேயே கேது இருக்கிறார். 3ஆம் இடத்துல சந்திர பகவானும், 5ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் ஆகிய 2 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 6ஆம் இடத்துல சூரியன் சனி, 7ஆம் இடத்துல ராகு புதன் என 2 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு அதீதமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதிலும் குறிப்பாக எந்த வகையில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அதிகமான லாபம் ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சில சுப நிகழ்ச்சிகளை மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும். எனவே அற்புதமான நாள். உங்களது வீட்டு சூழலே கலகலப்பாக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒன்றாக அமர்ந்து பேசி சிரித்து பேசி மகிழக்கூடிய வகையில் கலகலப்பாக இருப்பீங்க. மேலும் சில சுப நிகழ்ச்சிகளை குடும்பத்தோடு கலந்துக்கிறது மூலமாக நல்ல மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு ஏற்படுங்க. எவ்வளவோ கடினமான முயற்சிகள்லாம் நீங்கள் செய்ததுக்கு அப்புறமா பெரிய பெரிய காரியங்களில் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் உங்களுக்கு வந்து மனதால நல்ல ஆறுதலை தருங்க. கடின முயற்சிக்கு நல்ல பலன்கள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எனவே அற்புதமான நாள். இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப அன்பாக அமைதியாக இருக்குங்க. உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நல்ல ஒற்றுமை பலப்படும். வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டுள்ளதுங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள்லாம் கொடுத்து முடிப்பீங்க. வியாபார ரீதியாக உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது மூலமாக மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க. எனவே வெற்றிகரமான ஒரு நாள். பிசினஸ் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய, ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க. அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அஜீரண கோளாறுகள் போன்றவைகள் ஏற்படலாம். எனவே வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் போது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதை நீங்கள் பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. சுத்தமாக ஹைஜீனிக்காக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சுத்தமாக ஹைஜீனிக்காக இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் நீங்கள் இருக்கணும், மற்ற இடத்துல இருக்காதீங்க. கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சீராகும். காரிய வெற்றிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்திங்கன்னா போதும். உங்களுக்கு எதான சூழ்நிலை சூப்பராக இருக்கு நண்பர்களே. புதுசாக சில பிரச்சனைகள் தோன்றி மன அழுத்தத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. சொந்த பந்தங்கள் உதவி செய்வாங்க. அதன் மூலமாக வியாபாரத்தில் நீங்கள் சிறந்து விளங்க முடியுங்க. உங்களுக்கு வியாபார ரீதியாக அதில் கிடைக்கக்கூடிய பண ரீதியாக உங்களுக்கு நல்ல பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. நீங்கள் தகவல் பரிமாற்றத்தை சரியான முறையில் கையாள வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். உங்களது நெருக்கமான நண்பர்கள், உறவினர்களுடன், குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சா அல்லது மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக நீங்கள் உள்ளே வாங்கிட்டீங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தகவல் தொடர்பு சம்பந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி அதுக்காக கொஞ்சம் நேரத்தை கூடுதலாக ஒதுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக தான் பல பிரச்சனைகள் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியுங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால மனத்தில் இருக்கக்கூடிய சில ப்ரெஷரையும் உங்களால் நீக்கிக் கொள்ள முடியும். நம்ம நல்ல தருணங்கள் என்ற தினம் இருக்கு நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் இனிமையான நல்ல ஒரு கிஃப்டை பெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கும். நீங்கள் பரிசுகளை பரிமாறிக்கொள்வீங்க. காதல் துணை அருமையான பரிசினை உங்களுக்கு அனுப்பாருங்க. அதனால உங்களது காதல் வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு உங்களது மனக்குறந்த காதலர் சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல நகைச்சுவையான ஒரு நாள்கின்ற தினம். நகைச்சுவை உணர்வு காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். எனவே நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக உங்கள் காதல் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இருப்பீங்க. எனவே அற்புதமான நாள் இன்றைய தினம். நீங்கள் எங்கேயாவது டிராவல் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்கள் உடைமைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க.
உங்கள் லக்கேஜ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கீங்களா, லக்கேஜ் எல்லாம் வந்து இங்கே சேஃபாக வச்சுருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் அடிக்கடி கண்காணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து கூடுதல் கவனம் செலுத்துங்க. ட்ராவல் பண்ணுறதுல தவறு கிடையாது. ஆனால் பொருட்களை வந்து பாதுகாப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வரணுங்க. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் உங்கள் ரிலேட்டிவ்லாம் தரதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. நிதி ரீதியாக உங்களுக்கு உறவினர்களாக உதவி செய்வாங்க. திருமண மாணவர்களுக்கு நீங்கள் வந்து கருத்து வேறுபாடுகளே உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில இருக்கக்கூடாதுங்க. அதை களைவதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ள வேண்டுங்க. அதுக்காக உட்காந்து பேசுறது நல்லதுங்க. நீங்கள் இப்போ உட்காந்து பேசல அப்படின்னா நிலைமை பின்னாடி மோசமானதுக்கு அப்புறம் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால உங்கள் வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரி செய்வதற்கான முயற்சிகளை இன்றைய தினமே நீங்கள் மேற்கொள்ளுங்க. நல்ல ஒரு தித்திப்பான இல்லற வாழ்க்கை உங்களுக்கு அதன் மூலமாக அமையும். மேலும் உங்களது மனக்குறந்த உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை அமைத்து தருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக நீங்கள் இல்லற வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியுங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் அன்பு பெறுகிறதுனால அது உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக அமைங்க. சுத்தமாக ஹைஜீனிக்காக இருக்கணுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை நான் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் நீல நிறத்தை பயன்படுத்தலாங்க. ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 4 லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது செயல்பாடுகளில் காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்களும் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு வந்து சேர்ந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் அற்புதமான நாள். இன்றைய தினம் உங்களுக்கு காரிய தடைகள் தாமதங்களை விலகக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு முன்னேற்றத்துக்காக வந்து சேருங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் இப்போது சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல வருமானம் நீங்கள் ஈட்டுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை வந்து சேரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்தை நிலவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இது ஏற்ற மாதிரி முதலீடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அதன் மூலமாக நல்ல லாபத்தை பெற முடியுங்க. அன்றாட நிலவரங்களை கவனித்து நீங்கள் முதலீடு செய்யுங்க. பெரியவர்களிடம் நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனுசரித்து போங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.